அப்படியே சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெங்காயம் அரிஞ்சுட்டு, நல்லா பச்சை மிளகா பொடி பொடியாக அறுத்து விட்டு, கைக்கு கடிக்கக்கூடாது பச்சை மிளகா. அப்படியே பொடி பொடியாக அறுத்து விட்டு, கொத்தமல்லி தழை அப்படியே பொடி பொடியாக அறுத்து விட்டு, கருவேப்பிலை பொடி பொடியாக அறுத்து விட்டு, நல்லா தேங்காய் அப்படி சின்ன சின்னதாக பொடி பொடியாக அறுத்து விட்டு, எல்லாம் கலக்கி மாவில் கலக்கி ஊற்றி க்ளீனாக எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்பா. அது சாப்பாடு நினைக்கும் போதே அம்சமாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும், செஞ்சு பாருங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், தீஞ்சி போகாது பணியாரம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்குன்னு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, தீஞ்சி போயிடும். ஒரு லெவலாக பார்த்து எடுத்து